படம் வந்து இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஹாப்பி ராஜுக்கு பதிலாக ஹாப்பி ஃபாதர்னு வச்சுருக்கலாம். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபாதர் டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ண வேண்டிய படம். ஏன்னா இன்றைக்கி பண்ணது ஆக்சுவலி ஃபாதர்ஸ் டே மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா படம் வந்து நல்ல எமோஷன் கன்வே ஆகிருக்கு. எல்லாருமே ரிலேட் ஆகும். பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தந்தை வந்து சிறு வயதுலேருந்து பார்த்துட்டு ஒரு செட்டன் ஆஃப் ஏஜுக்கு மேலே வந்து அவங்க வந்து அன்பு வந்து விலைக்கு போயிடுவாங்க. அந்த அன்பு வந்து எப்படி கிளைமேக்ஸில் கன்வே பண்ணுறாங்கன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது ஒரு புது பேலட் தான். அது மாதிரி ஒரு புது பேலட் தான். நல்லா பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் படமும் கலர் சென்ஸோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ராகன் பார்த்தீங்களா? ட்ராகனோட வந்து அந்த ஈக்குவல் பண்ணலாம். ட்ராகன் மாதிரி ஒரு படம் வந்திருக்குங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது சார். ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அப்பாஸோட ஆக்டிங் நல்லா இருக்குது. மரியன் ஜான்ஸோட ஆக்டிங் வந்து வெல் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவல் வந்திருக்கு. இன்னொன்று இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் வந்து படம் வந்து நல்லபடியாக ஓடணும். ஏன்னா இந்தமாதிரி படங்கள் வந்து வரதே பெரிய விஷயமா இருக்குது. எமோஷன் கன்வே ஆகுது. நல்லபடியாக வெற்றி அடையணுன்ட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். படம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. டானில் வந்து லாஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் நம்மளை அழ வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இதில் ரொம்ப எமோஷனலாகி தான் அனுப்புகிறாங்க. ஜார்ஜ் மரியம் தான் ஹீரோ இந்த படத்தில். ரமா ஹீரோயின், அப்பா செகண்ட் ஹீரோ. மற்றவங்க எல்லாருமே சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான். அந்த மாதிரி ஜார்ஜ் மரியம்லாம் வந்து அவர் வேற ஒரு ஆக்டர்னே பார்க்க முடியல. ஏதோ நம்மளோட அப்பா சித்தப்பா பெரியப்பா மாதிரி தான் இருக்காரு. ரொம்ப எமோஷனலாக அப்பா மிஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகும் படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ டான் அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும். எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. அவர் ஜிவி பிரகாஷ் வந்து கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காரு. அது நல்லா இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்குமான பாண்டிங் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அவரை புரிஞ்சிக்க மாட்டோம். வளர்ந்ததுக்கப்புறம் அவரை புரிஞ்சிக்கிட்டு அவன் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அவர் புரிஞ்சிக்கிட்டு அப்பாவோட ஏற்படுற ஒரு பாண்டிங் தான் படம். இல்லை இது ரொம்பவே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஹாப்பி ராஜ் வந்து ஒரு எமோஷனல் ராஜா தான் இருந்துச்சு. எல்லாமே மியூசிக் எல்லாமே எல்லா விதத்துலையுமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உடஞ்சிரும். ஸோ ட்ரெய்லர் பார்க்காமலே இந்த படத்தை வந்து பாருங்கள். பார்த்து உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். குறிப்பாக பேரண்ட்ஸோடு வந்து பாருங்கள். அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத அவங்க சொல்லி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு படங்களில் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தும் போது ரொம்பவே அழகாக இருக்குது. எந்த ஒரு ரிலீஜனையோ கேஸ்டையோ வந்து பார்த்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றதையும் காட்டியிருக்காங்க. ஃபினான்ஷியலியுமே வந்து யாரும் மேலேயும் கீழேயும் கிடையாது அப்படின்றதையும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான படத்தை கொடுத்த ஜிவி சாருக்கும் அண்ட் படக்குழுவினருக்கும் நன்றி. கண்டிப்பாக வந்து இந்த படத்தை 27 பாருங்கள். அப்பாஸ் சாரோட ரீஎன்ட்ரி பற்றி பேசியே ஆகணும். சூப்பராகவே இருந்தது. அவர் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி மாசா இன்னும் அந்த ஒரு கெத்து இருக்குல்ல அவர்கிட்ட அப்படின்னு இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்குது படம். எல்லாருமே தியேட்டர்ஸில் என்ஜாய் பண்ணுங்கள். ஜார்ஜ் மரியன் சார் வந்து சூப்பராகவே நடிச்சிருந்தார். அவரோட எல்லா படத்துலையுமே 5 மினிட்ஸ் நடிச்சிருந்தா கூட சூப்பராக இருக்கும். அவரோட போர்ஷன் அவரோட கேமியோவாக பண்ணியிருந்தா கூட சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் ஜிவி சாரை தாண்டி அவர் மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சார். ஒரு அப்பானா இப்படி இருக்கணும்ல, இந்த மாதிரிலாம் கூட இருப்பாங்கல்ல அப்படின்னு இருந்துச்சு. குறிப்பாக அந்த சிங்கிள் பேரண்ட் இருக்கிற பசங்களுக்கு என் அப்பா இருந்திருந்தா இப்படி இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி எமோஷனை கொண்டு வர மாதிரி இந்த படம் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் எல்லாருமே தியேட்டர்ஸில் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ராஜ் ரொம்ப நல்லா இருக்கு. ஹாப்பி ராஜ் ஹாப்பி ஓப்பனிங்லேயே ஸ்டார்ட் ஆகி எல்லாம் ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வராங்க இந்த படத்தில், என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்கிற மாதிரி போய் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற லெவல் பண்ணிட்டாங்க. அண்ட் சென்டிமெண்ட் அண்ட் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. யாரையும் பாடி ஷேமிங் பண்ணாமல் அவங்களோட கஷ்டம் என்ன, அவங்க எப்படிலாம் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் சொல்ல வராங்க. இந்த படம் வந்து டோட்டலாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அப்பாவுக்கும் தான் டெடிகேட் பண்ணணும். ஸோ யார் இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து அப்பா அம்மா கூட இருந்தால் அசிங்கம், அப்பா அம்மா கூட போகிறது அசிங்கம், பழகிறது அசிங்கம்னு ஆளை பார்த்து இட போடக்கூடாது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க. அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம என்ன இருப்போம் அப்படின்னு யோசிக்கணும். அண்ட் நல்லது பண்ணால் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர்ஸை பாருங்கள். ஹாப்பி ராஜ் ஓப்பனிங்கில் ஹாப்பியாக இருந்தாலும்
நார்மலாகவே ஜார்ஜ் சார் வந்து வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணுவார். பட் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அல்டிமேட்டாக ஒரு பையனோட சென்டிமெண்ட் அந்த லாஸ்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவார் பையன்கிட்ட. அது வந்து வேற லெவல் டைலாக். அந்த டைலாக் கேட்டால் நமக்கே அழுக வந்துடும். என்னக்காக வந்து அவரை மட்டும் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க, அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு அப்படி ஜார்ஜ் மரியம் சார் சொல்லும் போது நமக்கு அப்படியே கண் கலங்கி நம்மளை மீறி நம்ம அழுவோம். அந்த மாதிரி சில காட்சிகள்லாம் வந்து அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. சென்டிமெண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம், ஆல் டெக்னீஷியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் ஜிவி பிரகாஷ் சாருக்கு. ஸோ எல்லாரும் வந்து தியேட்டர்ஸில் ஹாப்பி ராஜ் பாருங்கள். இந்த வீக் ஹாப்பி ராஜ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவோம். அந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஜூமில் எடுக்காதீங்க. அப்போலாமா? ஓகே. நம்ம ஜிவி பிரகாஷனோட ஹாப்பி ராஜ் படம் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த படம் நான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஜிவி அண்ணா படம் அப்படின்னா ஒரு மாதிரி வைபில் அப்படி தான் மோஸ்ட்லி பேச்சுலராக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய படங்கள் ரொம்ப ஜாலியாக ஜென்சி கிட்டுக்கு செட் ஆகிற மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. பட் இப்போ அப்படியே வேற ஒரு ஜிவி அண்ணா இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அப்பா பையனோட சென்டிமெண்ட்டை ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாவே ஜிவி அண்ணா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி துருன்னு ஒரு பையன், அப்போ அந்த ஆர்டினரி சாங் லவ் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைபாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் போயிட்டே இருக்கு, எப்போ படம் முடியும் அப்படின்ற மாதிரி. சொல்லப்போனா தெலுங்கு டப்ப தமிழ்ல பார்த்த மாதிரி லைட்டா ஃபீல் ஆச்சு. பட் அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா முடிச்சிட்டாங்க. பிகாஸ் ஜிவி அண்ணா மூலமா இப்படி ஒரு கருத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஜிவி பிரகாஷனோட ஃபேன்ஸ் அப்படின்னாலே மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ உங்க எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு படமாக தான் எடுத்திருக்காரு. இன்னும் வந்து பார்க்குறப்போ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இருக்க ஒரு விஷயம்னா ஜிவி பிரகாஷ் அண்ணா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான் பார்ப்போம். பட் ஆனால் இந்த படம் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. படம் முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் பேசுகிற அளவுக்கு லாஸ்ட்டில் அழுக விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த நிறைய இடங்களில் வந்து போர் அடிக்கிற மாதிரி சில ஃபீல் இருந்துச்சு. அது எல்லாமே கம்பெனி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தியேட்டரில். தேங்க்யூ. ஜார்ஜ் வில்லியம்மா? ஜார்ஜ் மரியம் தானே? ஓகே. ஸோ ஜார்ஜ் மரியம் சார் அவரை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஏன்னா அவரோட படங்கள் மோஸ்ட்லி எமோஷனலாகவும் செம்மையாக பண்ணுறாரு. அதே மாதிரி சீரியஸான கேரக்டராக இருக்கட்டும் இல்லை காமெடியான கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே இப்படி தலைமை நல்லா பண்ணுறாருன்னு தெரில. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் ஒரிஜினல் ஹீரோ அவர் தான். அதே மாதிரி அப்பா சார் நடிச்சிருக்காரு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேட்டரில். தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணே, கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஜாலியாக இந்த வாரம் எந்த படமும் பெருசாக வரல, அதனால் இந்த படம் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. கடைசி ஒரு 30 நிமிஷம் கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதை ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. அது இந்த படத்தில் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா ஜிவி போஸ்டர்ஸில் பார்த்துருப்போம். ஆனால் படத்தில் ஹீரோன்னா ஜார்ஜ் மரியானன் தான். ஒரு அப்பா மெட்டீரியல், சூப்பரான அப்பா மெட்டீரியல் ரெடியாக இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பிரகாஷ் ராஜ் சாரையும் சரத்குமார் சாரையும் ஒரு நல்ல ஃபேமான அப்பா கேரக்டர் தேட வேணாம். மரியா ஜார்ஜ் மாதிரி ஒரு வெர்சடைலான ஆக்டர் கிடச்சிருக்காரு. நிறைய பேர் அவரை வந்து ஒரு காமெடி ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மனுஷங்கிட்ட எல்லாமே இருக்குது. அந்த தில்ராஜ் சார் சொல்கிற மாதிரி தான் நடிப்பு வேணுமா எல்லாமே இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு. பயங்கரமான அப்பா மெட்டீரியல் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவரை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. 2 பேர் பிரார்த்தனை வந்து ஒரு சில சீன்ஸ் வராங்க, அது அவங்களுக்கு கொடுத்த பெஸ்ட்டான ரோல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கௌரியுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதை அவங்கள வச்சு கதை ட்ராவல் ஆகுது, அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பா சென்டிமெண்ட் தானே, ஜாலியாக வந்து அப்பா சென்டிமெண்ட் ஒரு 30 நிமிஷம் கதையாக வச்சு பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து காமெடி ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்க்ரீன் பிளே இன்னும் பெட்டராக பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. அதான் ஒரு பாட்டு நல்லா இருக்குண்ணே. எமோஷனல் ஸ்கோர் ஒன்று போட்டிருக்காங்க, பிஜிஎம் அதுவும் நல்லா இருக்குண்ணே. ஜாலியாக வந்து பாருங்க. இந்த வாரம் பெருசாக படம் வரல, துரந்தர்லாம் போகாமல் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். 3 மணி நேரம் 4 மணி நேரம் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மணி நேரம் 2 மணி நேரம் ஏதோ ஒரு விஷயம் கதை இருக்குது. நம்ம என்னதான் துரந்தர் மாதிரி படத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. மனுஷன் டேரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். இந்த படத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஜாலியாக வந்து பார்த்துட்டு போங்க. ஒர்த்தாக இருக்கும். கிளைமேக்ஸ் கப் ஒர்த்தாக இருக்கும், பார்க்கலாம். ஹலோ, எல்லாருக்குமே நன்றி. எல்லாருக்குமே இங்கே வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே நன்றி. ப்ரிவியூ ஷோ எல்லாம் பார்த்தாங்க, ப்ரெஸ் ஷோ பார்த்தாங்க, எல்லாம் பார்த்து நிறைய கமெண்ட் கொடுத்தாங்க. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது படம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, எல்லாமே கமெண்ட் கொடுத்தீங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒரு யூடியூப்லேருந்து இப்போ படத்துக்கு வந்திருக்கேன், எல்லாமே உங்கள் சப்போர்ட் தான். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் யாருமே இல்லை. சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த படத்துக்கும் அதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சூப்பராக இருந்தது. சீக்கிரமாக
நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும். சம்மருக்கு நீங்கள் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமாக கும்பலாக தேட்டருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஜிவி அண்ணா இதில் லுக்கே வேறு லெவலில் இருக்குது. பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோனி அக்கா எல்லாமே இந்த டீம் உழைப்பு ரொம்ப இருக்குது. ஹாப்பி ராஜ்னு ஒரு படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹாப்பி ராஜுக்கு பின்னாடி உழைப்பு தான் இருக்குது. ஃபுல் இதில் ரொம்ப உழைச்சிருக்கோம். இது எல்லாருமே ஒரு ஃபேமிலி. இந்த ஹாப்பி ராஜ் இருக்கிறது ஒரு படம் இல்லை, ஒரு ஃபேமிலியே நான் உண்மையாக இந்த படத்தை பண்ணோம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படத்தை பிடிக்கும். லவ் இருக்குது, காமெடி இருக்குது, டான்ஸ் இருக்குது, வைப் இருக்குது, எல்லாமே எமோஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் கிப்ஸ் உங்களுக்கு சின்ன சீன் அழகாக இருக்குது. எல்லா சீனுமே உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்குது. சீக்கிரமாக சம்மருக்கு பெஸ்ட்டாக ஒரு ஃபேமிலி படமாக எல்லாருக்குமே பிடிச்ச படமாக பார்க்கணுன்னா ஹாப்பி ராஜுக்கு வாங்க. ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜ்னா பிளாஸ்ட் தான், ஹாப்பி ராஜ்னா சூப்பர் தான், ஹாப்பி ராஜ்னா ரோல்ஸ் தான். வாங்கடா ஹாப்பி ராஜை பாருங்கள். தேங்க்யூ.